நான் ஃபீல் பண்றது என்னன்னா, அந்த டிவிகே கட்சிக்கு சார்ந்து ஆதரிச்சு பல பேர் சோஷியல் மீடியால பேசியிருப்பாங்க. அவங்கள துரத்தி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சத நம்மளால பார்க்க முடியுது. எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா கிருத்திகா சத்யகுமாருக்கே பல சட்டங்கள் புரியறதுக்கு பல வருடங்கள் ஆகுது. எனக்கும் ஒண்ணும் புரியல. சோ அதனால வந்து இக்னோரன்ஸ் இஸ் லா இஸ் நாட் a எக்ஸ்கியூஸ். பட் அந்த ஒரு சாதாரண ஒரு ரசிகர் கட்சியோட தொண்டரா மாறி அவருடைய தலைவருக்கு இப்படி ஒரு நிறைய அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவருக்கு வரக்கூடிய அந்த உணர்வுகளை பதிவு பண்றாரு. வீட்டுல சொல்ற மாதிரி அவர் வந்து சோஷியல் மீடியால சொல்லியிருக்காரு. அவரை தூக்கி சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. இதுக்கு டிவிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பெரிய சேவை என்ன பண்ணணும்னா, ஒரு தொண்டரையும் ஒரு சமயம் மஜிஸ்ட்ரேட்ல கிடைக்கலன்னா ஒரு சின்ன தொண்டரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கணும். அந்த தொண்டர் இன்னொரு நாள் ஜெயில இருக்கக்கூடாது. அவருக்கு ஒரு சமயம் வழக்கறிஞர் இல்லாம அவர் பிரசன்ல இருக்காருன்னா அதை விட பெரிய தோல்வி டிவிக்கு எதுவுமே கிடையாது. அந்த மதியழகன் அந்த ஒரு சோஷியல் மீடியால டிவிக்கு ஆதரிச்சு பேசின பல இன்னொரு மாவட்ட செயலர் கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிர்மல்குமார் ஒருத்தர். சோ அந்த இன்னசென்ட் சோல்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு சட்டமோ அரசு சட்டமோ எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தலைவர், அவங்களுடைய டிவிகேவோட கட்சி. கண்டிப்பா டிவிகே வந்து இதை சரி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா